இன்றைய நிகழ்வாக இனிய கூறல் நிகழ்ச்சிக்கு வரும். இனிய சொற்களை சொல்லுதல் என்று இந்த திருக்குறளுக்கு முப்பால்னு பேரு சொல்லியிருக்கிறோம். அறம்பொருள் இன்பம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்பதனால முப்பால் என்று. இந்த முப்பாலோடு வேறு 17 நூல்களும் இருக்கின்றன. அவை 14 கீழ்கணக்கு நூல்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதுல ஒன்று இன்னா நாற்பது என்று அதை கபிலர் எழுதினார். இன்னா நாற்பதுனா துன்பம், என்னென்ன துன்பங்கள் என்பதை ஒரு 40 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதனால இன்னா நாற்பது என்று அந்த நூலுக்கு தலைப்புக்கு பெயர். இன்னொரு நூல் அதற்கு எதிரானது, அதாவது நல்லது, இனியவை 40. என்ன, எதெல்லாம் இனிமையானது என்பதை அந்த இனியவை 40 நூலிலே மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்பவர் எழுதியிருக்கிறார். இதுல ஒரு செய்தி பாருங்க. அவங்க அப்பா பேர் என்னன்னே தெரியல. அதாவது சில ஊர்கள்ல அந்த பட்டப்பெயரே நிலைத்து விடும் சிலருக்கு. ஆகச்சிறந்த ஒரு தமிழாசிரியர் இருந்திருக்கிறார் மதுரையில அவர் வாழ்ந்த காலத்துல. அதனால தமிழாசிரியர்னா அவர் தான். திருவையாறுல அப்படி ஒரு தமிழையான்னு இருந்தார். நிறைய பேர் அங்க திருவையாறுல தமிழ் கல்லூரியே இருக்குது, இருந்தாலும் அவரை மட்டும்தான் தமிழையான்னு சொல்லுவாங்க. அதனால தமிழையா குடும்பம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது அவருடைய மகனார் ஔவையாருக்கு கோயில் கட்டியிருக்கார் திருவையாறுல. அவை பெருமாட்டிக்கு தனியாக கோயில் ஒரு 5-6 இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த திருவையாறில் தமிழையா என்று பேர் எங்களுக்கு தெரியாது இன்னும். தமிழையா என்று நாம் வாழுகிற காலத்திலே ஒருவர் வாழ்ந்தார். அவருடைய மகனார் ஔவையாருக்கு ஒரு கோட்டம் கட்டியிருக்கார், அவ்வை கோட்டம் என்று. அவரை தமிழையா என்று தான் சொல்வார். இந்த தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் என்பவர் இனியவை 40 எழுதினார். 40 பாடல்கள், நன்னாங் 16, 160 செய்திகளை அந்த ஒவ்வொரு இதுலையும் 4 பொருள்கள் அமைகிற மாதிரி அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். நிறைய தமிழ் செல்வங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் ஒரு வாழ்நாள் போதாது, அவ்வளவு செல்வங்களை பெற்றிருக்கிறோம். அப்ப பார்ப்போம். அன்பு பெருக்கினாலே விருந்தோம்பினும் அதற்கு மேம்பட்ட இனிமையும் நலமும் நட்பும் சிறக்க உதவுவது இனியவை கூறு. உண்ட சுவை உடனே அற்றுப்போகும், ஆனால் உரைத்த இன்சொல் என்றும் அற்றுப்போகாது. விருந்தோம்பலுக்கு இது பொருந்தும். முகமலர்ச்சியோடும் இனியவை கூறியும் வரவேற்று உபசரிக்கிற போதுதான் அந்த விருந்தோம்பல் சிறக்கும் என்பதனாலே அதற்கு அடுத்த அதிகாரமாக இனியவை கூறல் என்கிற அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இதுல அறநெறிச்சாரம் என்று ஒரு நூல் முனைப்பாடியார் எழுதினது. அதுல இதை நம்ம ஏற்கனவே கூட பார்த்திருக்கிறோம். ஏதாவது சில செய்திகள் மீண்டும் மீண்டும் வரும். அறம் எப்படி திருக்குறள்ல 1330 குறள்லையும் தொடர்ந்து வருகின்றதோ அது மாதிரி சில செய்திகள் திரும்ப திரும்ப வரும். அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனாலே இதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இன்சொல் விளை நிலமா, ஈதலே வித்தாக, வன்சொல் களை கட்டு, வாய்மை எரு அட்டி, அன்பு நீர் பாய்ச்சி, அறக்கதிரி ஈன ஊர் பையங்கூழ் சிறுகாலை செய் என்பது அந்த அறநெறிச்சார பாடல். இதுக்கெல்லாம் முக்கியமா இவ்வளவு நடைபெறுவதற்கு முக்கியமாக இருப்பது, விளைநிலமாக இருப்பது இன்சொல் என்பதனாலே இது பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. உப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று ஔவையாருடைய ஒரு பாடல் இருக்கு. அதாவது பிற்கால ஔவையாருடைய தனிப்பாடல்ல உள்ள பாடல் இது. முப்பழமோடு பால் அன்னம் முகம் கெடுத்து இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. இப்ப நம்ம அந்த ஔவையாரை எப்படி வரவேற்றாங்க? முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுப்ப இடுவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. அது எப்படி பண்ணணும்? இப்படி பண்ணப்படாது. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முகமலர்ச்சியோடு எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு இருப்பதை முகமலர்ச்சியோடு இன்சொல் பேசி கொடுத்தா அது அமிர்தம் என்று இந்த பாடலிலே பிற்கால ஔவையார் சொல்லுகிறார். அதனால முகம் மலர்ச்சியும் இன்சொல் பேசுவதும் தான் முக்கியம் என்பதை இந்த 10 குறள்கள்ல திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். முகமலர்தல், நன்மொழியை கூறுதல்,
உள் அகத்திருந்து இனிய சொல் சொல்லலாகின மிக எளிய விருந்து பொருளையும் அரிய அமிர்த பொருளாக்கிவிடும். அரிய அமிர்தம் அமிழ்தம் என்பதை வட சொல்ல அமிர்தம் என்பார்கள். அமிர்தமாகும் என்று அந்த வட சொல்லதான் பெயர் போட்டிருக்கார். இதுல திருமூலர் ஒரு கருத்து சொல்றார். இது பெரியவர்கள்லாம் அந்த கேட்ட பாடல். இது நாம ரொம்ப எளிமையாக எல்லாம் செய்யலாம் என்பதை யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. நிறைய மலர்களை எல்லாம் மாலைகளெல்லாம் கட்டி அணிந்துதான் பார்க்க வேண்டும் என்று பொருள் அல்ல. இறை வழிபாடு இருக்க வேண்டும் என்பதனால யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை ஒரு கருத்து. ரெண்டாவது, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு மட்டும் அந்த அகத்திகீரையை பசுவுக்கு கொடுப்பாங்க. அது அன்னைக்காவது செய்யறாங்களே. பசுவிற்கு எந்த ஒரு வீட்டு பசுவாக இருந்தாலும் சரி, வீதியில் தெரிகிற பசுவாக இருந்தாலும் சரி, ஒரு வாயுரை. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. காகத்துக்கு உணவு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. உண்டதற்கு பிறகு வெளியிலே தெரிகிற அந்த நாய்க்கும் போடுவாங்க. அதனால இந்த மூணாவது கருத்தாக உண்ணும் போது ஒரு கைப்பிடி என்று சொன்னார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இந்த மூணுமே என்னால முடியாது சார் அப்படின்னா, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே கனிவாக பேசலாம் இல்லையோ அப்படின்னு கேட்கிறார். யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே, நீங்கள் கனிவாகவாவது பேசலாம் அல்லவா என்பதனால இந்த இனியேவி கூறல் என்பது இது முகவுரை. இனிமேதான் குறளுக்கு வருகிறோம். இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இன்சொலால் ஈரம் அலை, அத அளபடையா படிக்கணும். அலை இப்படிரளவான்னு படிச்சிடக்கூடாது. இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் என்று அப்படி மாற்றி படிச்சா அந்த குறளுக்குள்ளேயே பொருள் வரும். ஈரம் அலை படிரளவாம், வாய்மை அமைந்த சொல்லாகவும் அச்சொல் அமைய வேண்டும். வெறுமன சொல்லுன்னு போட்டாலே போதும். வாய்ச்சொல் என்று வாயிலிருந்து தானே சொல்லு வரும். புரியுறது இல்லையா? சொல் என்றாலே அது வாயிலிருந்து தான் வரும். கண்ணில் இருந்தோ மூக்கில் இருந்தோ காதில் இருந்தோ வர. அப்படி இருக்கும்போது ஏன் வாய்ச்சொல் என்று போட்டார் என்று சொன்னால், நாம் சொல்லுகிற சொல் வாய்மை உடையதாகவும் இருக்க வேண்டும், உண்மை பேசுபவராகவும் இருக்க வேண்டும் என்பதனாலே வாய்ச்சொல் என்று போட்டார் என்று நம்முடைய உரையாசிரியர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். சொல் என்றால் போட்டால் போதுமே. ஏன் வாய்ச்சொல் என்று போட்டார் என்றால், நாம் பேசுகிற வார்த்தைகள் வாய்மை உடையதாக உண்மையாகவும் இருக்க வேண்டும், இட்டு கட்டி பேசக்கூடாது. அதனால இரக்கமுடையதாய், இந்த ஈரம் அலையினா மனதிலே இரக்கம் இருக்க வேண்டும், அருள் இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். எல்லாம் ஒரே பொருள். தயை என்பதெல்லாம் ஒரே மாதிரியான சொற்கள். உன் மனசுல ஈரம் இருக்குதான்னு கேட்பாங்க, கருணை இருக்குதான்னு அர்த்தம். குற்றமில்லாதாய் நட்பொருள் அறிந்தார் சொல்லும் சொல்லே இன்சொல்லாகும். இன்சொல் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். படிரிலவாம், குற்றமில்லாத செம்பொருள் நல்ல சொற்களை சொல்லுதல் எல்லோருக்கும் மகிழ்வை கொடுக்கும் என்பதனால ஈரம் அலை படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் என்று அதை மாற்றி படிக்க வேண்டும். சில பேர் இனிக்க பேசுவாங்க, ஆனா அது வஞ்சனை உடையது என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். தொடர்ந்து பழகி கொண்டே இருக்கிற போது அவர்கள் என்ன கருத்தூட்டத்திலே நம்மிடம் இப்படி எல்லாம் பேசுகிறார் என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி சொல்வது இன்சொல்லாக இருக்கும், ஆனா உள்ள வஞ்சம் இருக்கும். அதனாலதான் வாய்ச்சொல் என்றால் உள்ளம் அறிந்து சொல்லுகிற சொல்லே சிறப்புடையது என்பதனாலே தான் அது இன்சொல் என்பதை மீண்டும் குறளை பாருங்கள். இன்சொலால் ஈரம் அலை படிரளவாம். அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அலை படிரலாம், அந்த அளபடை சொல்லணும். அந்த ஐக்கு ஈ பொருத்தம். ஐ என்கிற நெற்றெழுத்துக்கு ஈ என்பது இன எழுத்து. ஈ என்பதற்கும் ஈதான் என எழுத்து, ஐ என்பதற்கும் ஈதான் என எழுத்து.
ஊ என்பதற்கு உ என எழுத்து குற்றெழுத்து. ஔ என்பதற்கு அந்த ஊன்னு வாயை குமிக்கிறோம் பாருங்க. அதனால ஔ என்பதற்கும் உ என்பதுதான் என்கிற எழுத்து தான் இணை எழுத்து. அதனாலதான் அதை அளவடைங்கிற சொல். அளவடைன்னா ஒரு மாத்திரை அளவு கூடுதலாக ஒலிக்கக்கூடியது என்பது பொருள். அடுத்து இரண்டாவது குறளுக்கு வாருங்கள். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாக பெறின். முகனமர்ந்து இன்சொலனாக பெறின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அதாவது முகமலர்ந்து இனிய சொற்களை கூறுதல் மனம் மகிழ்ந்து கொடுக்கும் கொடையினும் உயர்ந்ததாகும். நான் என்னுடைய பள்ளியிலே நிறைய புரவலர்களை சேர்த்தேன். ஒரு புரவலருக்கு 1000 ரூபாய் அவரு பெயரை பட்டியல போடுவோம். அப்படி 1000 ரூபாய் வாங்கி கொள்ளுகிற அந்த நிகழ்வுல ஒரு அன்பர், அவரு எனக்கு படம் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறாரு, எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க. வெளியில நமக்கு தொடர்பு இல்லாதவர்கள் எல்லாம் அந்த புரவலர்களாக நம்முடைய பள்ளியில் இருக்கிறார்கள் என்பதனால அவரிடம் இந்த செய்தியை சொன்னேன். சொன்ன உடனே பெட்டியை திறந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தார். ரொம்ப நன்றிங்க அண்ணன். அவர் சொன்னாரு, நான் தாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க, நீங்க தானே படம் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படி இல்லை, இந்த இந்த திட்டத்தில் நான் சேருவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள். எவ்வளவு பெரிய பக்குவமான வார்த்தை பாருங்க. இது மாதிரி ஆட்கள் இருக்கத்தான். நான் தவறாக அவரை கணித்து விட்டேன் என்பது பிறகுதான் தெரிந்தது. அப்புறம் அவரை விழாவுக்கு அழைத்து நாங்கள் அவர்களுக்கு சிறப்பு செய்வோம். செய்கிற போது காந்தியடிகளுடைய சத்திய சோதனையை அவருக்கு பரிசா கொடுப்போம் ஒவ்வொரு புரவலருக்கும். அவரு வரல, கூட்டத்துக்கு வரல. ஒரு சான்றிதழ் கொடுப்போம், புரவலர், எங்களுடைய பள்ளியின் நீங்கள் புரவலர், ஒவ்வொரு விழாவுக்கும் உங்களை நான் அழைப்போன்னு அர்த்தம், விருந்தினராக வந்து கலந்து கொள்ளலாம் என்பதனால. அவர் வரல. அப்புறம் நான் வீட்டுக்கு வருகிற போது அதை எடுத்து கொண்டு வந்து அந்த பரிசு பொருளையும் இந்த சான்றிதழையும் கொடுத்த உடனே அவருக்கு மிக மகிழ்ச்சி. நான் நிறைய பள்ளிகளுக்கு கொடுத்துருக்கிறேன், இது மாதிரிலாம் யாருக்கும் கொடுத்ததில்லை. நான் விழாவுக்கு வராவிட்டாலும் என்னை தேடி வந்து அந்த பரிசு பொருளையும் அந்த சான்றிதழையும் கொடுத்தது எனக்கு மிகவும் மன நிறைவாக இருக்கிறது என்று சொன்னார். அதான் முக்கியம். அதாவது முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே. இங்க வந்து கொடையும் கொடுக்கிறார், வெறுமனை விருந்து மட்டும் இல்லை, கொடுக்கிறார். கொடுக்கிறவருக்கு அவருடைய மனம் மகிழ்ந்து கொடுக்கிறார் என்பதனாலே மனமகிழ்ந்து கொடுக்கும் கொடையினும் முகமலர்ந்து இனிய சொற்களை கூறுதல். இப்ப சொன்னார் பாருங்க, நான் தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் என்னை இந்த கொடையில் பயன்படுத்தியதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இதுதான் உயர்ந்த குணம் என்பது. இது ஒரு காட்டுக்காக சொல்லுகிறேன். இப்ப ஒரு அந்த காலத்துல புலவர்கள் காடு மேடெல்லாம் கடந்து இப்படி மாதிரியான வசதிகள்லாம் இல்லாத ஒரு காலம். புரவலர்களை தேடி புலவர்கள், பாணர்கள்னா அந்த பாட்டு பாடுவாங்க, பாணர், பாடினி, இப்படி அவர்கள் இந்த இசைக்கருவிகளை இசைத்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவர்கள் பரிசு பொருள்களை பெறுவார்கள், தொகையாகவும் பெறுவார்கள். அப்படி பெறுகிற சூழல்ல ஒருவர் காட்டிலே போகிறார், அயர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து விடுகிறார். அவரால் நடக்க முடியவில்லை, வயது முதிர்வின் காரணமாக. அப்படி போன புலவர் பேர் வன்பரணர்னு பேர். அதை பார்த்த அந்த வழியை காட்டில் வேட்டையாட சென்ற ஒரு சிற்றரசன் என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, கதையை கேட்டுட்டு குரலை விட்டுறக்கூடாது, சரிதா? அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த கதையை சொல்லுகிறேன். அந்த வன்பரணர் வந்து அயர்ந்து இருப்பதை பார்த்து அந்த வேட்டையாட சென்ற தன்னிடம் இருக்க ஊன் பொருளை அங்கேயே சுட்டு அவருக்கு பரிசு உண்ணுவதற்கு கொடுக்குறான், நடுக்காட்டுல. பார்த்துங்க. அப்ப வருகிற போது அவன் இந்த உப்பு, காரம் முதலிய எல்லாம் கொண்டு வருவான். இவனே திரும்பி இல்லம் செல்வதற்கு காலதாமதம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் காட்டிலே தெரிந்து வேட்டையாடி வருகிற போது பசி வந்து விடும் அல்லவா? அதனால இந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்படி அவர்களுக்கு அந்த ஊனை சுட்டு அந்த உப்பு உரப்பு எல்லாம் கலந்து அவனுக்கு கொடுக்கிறான். அவர் திருப்தியோடு சாப்பிடுகிறார்.
தண்ணி இருக்கிற இடத்தை காட்டுகிறான். அந்த இடத்தில் நல்ல தண்ணீர் இருக்கிறது, நீங்கள் அதை பருகி தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் கழுத்திலே இருக்கிற முத்து மாலையை கழட்டி அவர் கையிலே கொடுத்து விட்டு செல்கிறான். ஐயா, உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்கிறார். பேர்லாம் வேண்டாங்க, உங்களுக்கு நாட்டிலே என்றால் இன்னும் நன்றாக உபசரித்திருக்க முடியும் என்று சொல்லி அவன் பெயர் சொல்லாமல் சென்று விடுகிறான். பிறகு கொஞ்சம் நடந்து அவர் அவனை பற்றி தெரிந்து கொள்கிறார் யார் என்று. அந்த சிற்றரசனுடைய பெயர் நள்ளி என்று பெயர். இப்போ நம்ம ஒரு ஒரு விளக்கு வாங்கி கொடுத்தால் கூட அந்த விளக்கு வெளிச்சம் தெரியாத அளவுக்கு பெயர்களை போட்டுக் கொள்வார்கள். தன்னுடைய முகவரி பூரா எழுதுவாங்க, தன்னுடைய பெயர் மட்டும் இல்லாம அப்படியெல்லாம் எழுதி விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அதுக்கு பேர் விளம்பரம்னு பேர். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், விளம்பரம் வேறு, புகழ் வேறு. தன்னை பற்றி அதீதமாக வெளிப்படுத்தி கொள்வது விளம்பரம். பிறர் இவர் இப்படிப்பட்ட கொடையாளர், இன்முகம் பேசி நல்லது செய்வார் என்று வந்தால் அவர் சிறந்த கொடையாளராக கருதப்படுவார். இந்த அரசனுடைய சிற்றரசனுடைய பெயர் நள்ளி என்பது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் ஈதலின் நன்றே அகனமர்ந்து ஈதலின் நன்றே. அகனமர்ந்துன்னா முகமலர்ச்சியோடு உள்ளம் மகிழ்ந்து கொடுப்பது. உள்ளமும் மகிழ்ந்தாதான் முகம் மலர்ந்திருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த முகமலர்ச்சியில இவன் எப்படிப்பட்ட முகமலர்ச்சி உடையவன் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்து மீண்டும் அந்த குரலை பாருங்க. முகனமர்ந்து இன்சொலனாக பெறின் அகனமர்ந்து ஈதலின் நன்றே. இது பொருள் முறைக்காக அப்படி மாற்றி சொல்கிறேன். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாக பெறின் என்பது இரண்டாவது குரல். மூன்றாவது குரலுக்கு வருவோம். முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். ஒருவரை கண்டபோதே முகமலர்ச்சியோடு விரும்பி இனிதாக நோக்கி பின்பு நெருங்கிய விடத்து அகமலர்ச்சியோடு கூடிய இன்சொற்களை சொல்லுவதுதான் அறம் என்பதை இந்த குரல் விளக்குகிறது. கண்டபோதே முகமலர்ச்சியோடு விரும்பி இனிதாக நோக்கி பார்க்கிற போதே அப்படி கனிவான பார்வையாக இருக்கணும், கடுமையான பார்வையாக இருக்கக்கூடாது. பின்பு நெருங்கியவுடன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருகிற போது அகமலர்ச்சியோடு கூடிய இனிய சொற்களை சொல்லுவதுதான் அறம் என்று சொல்லுகிறார். இன்சொல் இனிதே அறம். எப்படி பல இடங்கள்ல இந்த அறம் என்பது வரும். எதெல்லாம் அறம், நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய செயல்களாக எதெல்லாம் அறம் அறம் என்று சொல்லிக் கொண்டே வரும். அதனாலதான் இந்த திருக்குறளுக்கு அறநூல் என்றே பெயர். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். இதுல 34, 35, 2 குறள்களையும் இணைத்து படிக்க வேண்டும். அப்புறம் 707 71வது அதிகாரத்துல 707, 708, 710, 700 சொல்லக்கூடாது, 700 சொல்லுகிறோம். 707, 708, 710 இந்த 5 குறள்களையும் பெரியவர்கள் அதை குறித்து கொண்டு அதை இணைத்து படித்தீர்களே ஆனால் உங்களுக்கு சிறந்த கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு இணைத்து படிக்க வேண்டும் என்கிற செய்தியும் புரியும். அடுத்து 4வது குறள். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவருக்கு. இந்த இடம் எப்படி வருதுன்னு பாத்துங்க. எடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மழை என்று எடுப்பதும் எடுப்பதும் என்கிற 2 சீர்கள் அந்த வான் சிறப்பு அதிகாரத்துல பார்த்தோம். அது மாதிரி இங்க துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவருக்கு. இங்க யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவருக்கு என்பதை முதல்ல போட்டு யாரிடத்தும் இன்புறுத்தும் சொல்லை சொல்வார்க்கு துன்புறும் துவாமை இல்லாகும். துன்புறுத்தும் வறுமை இருக்காது. இன்சொற்களை யாரிடத்தும், யார் மாட்டும்னா யாரிடத்தும் என்று பொருள். யார் மாட்டும்னா யாரிடத்தும், யார் எவரிடத்தும் நம்முடைய அவர்களுடைய மனம் இன்பமடைகிற மாதிரி நாம் சொற்களை, இனிய சொற்களை சொல்லுவோமே ஆனால் அவர்களுக்கு துன்பம் என்பது இராது, அவர்களுடைய மனம் தெளிவாகும் என்பதை சொல்லுகிறார். இங்கே துவ்வாமை என்று ஒரு சீர் வருகிறது அல்லவா. துவ்வாதவர் என்று
இறந்தாருக்கும் துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணையில வந்து அந்த துவாதவர் என்று பார்த்தோம். இங்க துவாமை என்று வருகிறது. அப்படின்னா அவர் வறியவர், வறியவரை துவாதவர் என்று நாம் 42வது குறளையே பார்த்தோம். மீண்டும் அந்த குறளை பாருங்கள். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு என்கிற குறளை 828 828 800 சொல்லக்கூடாதுன்னு நேற்றை குறிப்பிட்டேன். 828வது குறளோடு இணைத்து பார்க்க வேண்டும். 83வது அதிகாரத்துல 8வது குறள், அதான் 828. அதை சொல்லி நாம் இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.